சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையான போர் அதிகரித்து பிராந்திய மற்றும் உலகளாவிய நிலைமைகளில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் கோம் நகரில் அமெரிக்கா நடத்திய புதிய ஏவுகணை தாக்குதலில் பள்ளி மற்றும் குடியிருப்பு வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதேவேளை சர்வதேச விசாரணை கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. ஈரானின் புதிய உச்ச தலைவர் நியமிப்பு பின்னணியில் மத்திய கிழக்கில் பதற்றம். மறுபுறம் ஈரான் தனது புதிய தலைவரின் ஆதரவுடன் எந்தவொரு அமெரிக்கா இஸ்ரேல் ஒப்பந்தத்தையும் ஏற்கவில்லை. தனது தற்காப்பு நடவடிக்கைகள், ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை அழிக்கவும் பிராந்திய அமைதியை நிலைநிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கின்றது. ட்ரம்ப் போர் விரைவில் முடிவடையும் என்றும் எதிர்வினை அதிகரித்தால் வலுவான பதிலடி கொடுப்போம் என்றும் எச்சரித்துள்ளார். இருப்பினும் போரின் முடிவை நாங்களே தீர்மானிப்போம் என ட்ரம்பின் கூட்டை நிராகரித்த ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயாராக உள்ளது. பிராந்திய நாடுகள், குறிப்பாக துருக்கி, வளைகுடா நாடுகள் இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்த நிலையில் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபடுகின்றன. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் உலகளாவிய ஆயுத வர்த்தகம் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களுக்கு புதிய சந்தை வாய்ப்பினை திறந்துள்ளது. மொத்தத்தில் மத்திய கிழக்கில் மோதல்கள், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பல பிராந்திய அமைப்புகளின் தொடர்பு உலகளாவிய பாதுகாப்பு, மனிதவள பாதுகாப்பு, எண்ணெய் மற்றும் ஆயுத வர்த்தகத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது. அமெரிக்கா நடத்திய புதிய ஏவுகணை தாக்குதலில் ஈரானின் மத்திய நகரமான கோம் அருகே உள்ள ஒரு பள்ளி மற்றும் குடியிருப்பு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் அரசு சார்பு செய்தி நிறுவனமான மெஹர் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி தாக்குதல் நடத்தப்பட்ட பள்ளி டாக்டர் ஹபீஸ் கோமேனி பள்ளி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் பள்ளி கட்டடத்துடன் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள பல குடியிருப்பு வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை. எனினும் தாக்குதலின் விளைவுகள் குறித்து மேலும் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் தெற்கே ஈரானில் உள்ள மினாப் நகரில் அமைந்திருந்த ஒரு பெண்கள் பள்ளி மீது அமெரிக்கா நடத்தியதாக கூறப்படும் ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 170 பேர் உயிரிழந்ததாக முன்பே தகவல்கள் வெளியாகியிருந்தன. உயிரிழப்புகளில் பெரும்பாலானோர் இளம் மாணவிகள் என கூறப்பட்டதால் இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் மேற்காசியா முழுவதும் பாதுகாப்பு சூழ்நிலை மேலும் பதற்றமடைந்து வருகின்றது. ஈரான் தனது புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா கமேனியை நியமித்ததை அடுத்து மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மார்ச் 1 தேதி அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு முன்கூட்டிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டு அதனைத் தொடர்ந்து பிராந்தியத்தில் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. அந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தெஹ்ரான் மீது நடத்தப்பட்டு தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளை குறிவைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்கா தனது பிரதேசங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த அனுமதி வழங்கியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளதால் வளைகுடா பிராந்தியத்தில் நிலைமை மேலும் பதற்றம் அடைந்துள்ளது. இதேவேளை இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இதனால் லெபனான் உட்பட மத்திய கிழக்கின் பல பகுதிகளில் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் புதிய தலைவர் தனது ஒப்புதல் இல்லாமல் நீண்ட காலம் பதவியில் நீடிக்க முடியாது என்று எச்சரித்துள்ளார். இதே நேரத்தில் இஸ்ரேல் அந்த புதிய தலைவரே தங்களுக்கு இலக்கு எனவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் பயங்கரவாத ஆட்சியிலிருந்து அமைதியான மாற்றம் ஏற்படுவதே தங்களின் நோக்கம் என கூறியுள்ளன. ஆனால் ஈரானிய தலைமை அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப் போவதில்லை என்று தெளிவாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே நடந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேற்காசியாவில் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, வளைகுடா நாடுகள் மற்றும் ஹெஸ்புல்லா, கமாஸ், கவுதி போன்ற அமைப்புகள் தொடர்புடைய மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஈரானுக்கு எதிராக நடைபெற்று வரும் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு ராணுவ நடவடிக்கைகள் முக்கியமான இலக்குகளை அடைந்து விட்டதாகவும் அவர் கூறினார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப் தற்போதைய மோதல் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என்று குறிப்பிட்டார். அதே நேரத்தில் ஈரான் மீண்டும் தாக்குதல்களை அதிகரித்தால் அதற்கு அமெரிக்கா இன்னும் வலுவான பதிலடி கொடுக்கும் என தெஹ்ரானுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மேற்காசியாவில் மோதல்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான், இஸ்ரேல் மற்றும் பல வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் பிராந்திய பாதுகாப்பு சூழ்நிலை மேலும் பதற்றமாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் மோதல் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் நிலையில் பதற்றம் மேலும் விரிவடையாமல் தடுக்க பல நாடுகள் ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் போர் எப்போது முடிவடையும் என்பது குறித்து சர்வதேச கவனத்தை அதிகரித்துள்ளன. இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் விரைவில் முடிவடையக்கூடும் என்றும் கூறிய நிலையில் ஈரான் அந்த கூற்றை நிராகரித்துள்ளது. ஈரானின் இஸ்லாம்
இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்ட அறிக்கையில் மேற்கு ஆசியாவில் நடைபெறும் போரின் முடிவை அமெரிக்கா அல்ல ஈரான் தான் தீர்மானிக்கும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிராந்தியத்தின் எதிர்கால நிலைமை தற்போது ஈரானிய ஆயுதப்படைகளின் கைகளில் இருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்கள் தொடர்ந்தால் பிராந்தியத்திலிருந்து 1 லிட்டர் எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் ஈரான் கார்மூஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் போக்குவரத்தை தடுக்க முயன்றால் அமெரிக்கா அதற்கு 2 மடங்கு கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று எச்சரித்திருந்தார். மேலும் சிபிஎஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் ஈரானின் ராணுவ திறன் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானிடம் தற்போது கடற்படை, தகவல் தொடர்பு அமைப்பு மற்றும் விமானப்படை திறன்கள் மிகவும் குறைந்துள்ளன என்றும் அதன் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் உற்பத்தி திறன்களும் பெரிதும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஈரான் தனது புதிய உச்ச தலைவராக முஜ்தபா கமேனியை நியமித்த பின்னர் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. மேற்காசியாவில் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மற்றும் பல பிராந்திய அமைப்புகள் தொடர்புடைய மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைமை மேலும் பதற்றம் அடைந்து வருகின்றது. மத்திய கிழக்கில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பரபரப்பான போர் உலக வணிக எண்ணெய் சந்தை மற்றும் அரசியல் சூழலை பாதித்துக் கொண்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடரினால் மத்திய கிழக்கிலிருந்து எந்த எண்ணெயையும் வெளியே அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் போக்குவரத்தை தடுக்க முயற்சி ஏற்கனவே நடந்துள்ளது. இது காரணமாக டேங்கர்கள் 1 வாரத்திற்கும் மேலாக பயணிக்க முடியாமல் போய்விட்டது. சேமிப்பு வசதிகள் நிரம்பியதால் உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஈரானின் அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளையும் அளிப்பதனை நோக்கமாக கொண்டு செயல்படுவதாகவும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களையும் அளிப்பதே அமெரிக்காவின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரான் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி பின்னணியில் போர் நிலைமைக்கு பின்வாங்க தயார் அல்ல, மக்கள் அவரது ஆதரவுக்காக திரண்டுள்ளனர். லெபனானின் பெய்ரூட் மற்றும் மத்திய ஈரான் பகுதிகளில் புதிய தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா எல்லை தாண்டி துப்பாக்கிச்சூடு நடத்தியது காரணமாக இஸ்ரேல் தனது பிரச்சாரத்தை விரிவுபடுத்தியுள்ளது. போரினால் எண்ணெய் சந்தை மற்றும் பங்கு சந்தைகளிலும் பெரும் மாறுபாடு ஏற்பட்டுள்ளது. மொத்தத்தில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் முதல் எண்ணெய் போக்குவரத்தையும் உலக சந்தைகளையும் மனித உயிர்களை, சுற்றுச்சூழலை மற்றும் அரசியல் நிலைமைகளிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. போர் முடிவும் உலகளாவிய எண்ணெய் சந்தையின் நிலையும் எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் அதிகரித்து வரும் நிலையில் துருக்கிய வான்வெளிக்கு அருகே ஏவுகணை ஒன்று இடைமறிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்கியன் துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தஜிப் எர்டோகனுடன் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்ற நிலைமை மற்றும் மோதல்கள் மேலும் விரிவடையாமல் தடுக்க வேண்டிய அவசியம் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகரித்து வரும் போர் சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் நிலைமை மேலும் மோசமடையாமல் இருக்க பிராந்திய நாடுகளிடையே தொடர்ச்சியான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல்கள் கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்து பல நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகளையும் உயர்ந்த எச்சரிக்கை நிலைக்கு கொண்டு சென்றுள்ளன. இதனால் மத்திய கிழக்கில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து சர்வதேச அளவில் கவலை அதிகரித்துள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். ஈரானுடனான அமெரிக்கா இஸ்ரேல் போர் உலகளாவிய ஆயுத வர்த்தகத்தில் புதிய எழுச்சியை தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு ஆசியாவின் பல நாடுகள், குறிப்பாக வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துவதில் தீவிரமாக ஈடுபடுகின்றன. மேற்படி பிராந்திய பதட்டங்கள் மற்றும் ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் பற்றிய அச்சங்கள் வளைகுடா நாடுகளை வான் பாதுகாப்பு, போர் விமானங்கள் மற்றும் மேம்பட்ட ஆயுத அமைப்புகளில் அதிக முதலீடுகளை செய்ய தூண்டுகின்றன. இந்த மோதல்கள் தொடர்ந்தால் உலகளாவிய ஆயுத வர்த்தக துறையில் பரபரப்பும் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு புதிய சந்தைகளும் உருவாகும் என வல்லுநர்கள் முன்னறிவிப்பு செய்துள்ளனர். மேலும் வளைகுடா நாடுகளில் பாதுகாப்பு செலவுகள் அதிகரிப்பது பிராந்திய அமைதிக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு தாக்குதலையும் எதிர்கொள்ளும் திறனையும் மேம்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இது சமீபத்தில் வெளியாகும் செய்திகளின் தொகுப்பாகவே காணப்படுகின்றன. தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.